தென்பூவக தமிழ் சங்கத்தின் முதல் இளைஞர் அரங்கத்திற்கு எல்லோரும் வருக வருக வருக. இந்த அரங்கத்தை நடத்தி வைக்க எனக்கு வாய்ப்பு அளித்த குழு உறுப்பினர்களுக்கு எனது நன்றி. இன்றைய அரங்கத்தின் தலைப்பு இளைஞர்களின் கண்ணோட்டத்தில் தென்பூவக தமிழ் சங்கத்தின் எதிர்காலம். இத்தனை நாளாக பெரியவங்க தான் இந்த சங்கத்தை நடத்தினாங்க. எங்களை மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், சினிமா பாட்டு பாடுவோம் அண்ட் 2 திருக்குறள் சொல்லிட்டு போயிடுவோம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட 10 ரிஹர்சல்ஸ் நடக்கும். அவ்வளோதான் எங்கள் இன்வால்வ்மெண்ட். இதுதான் முதல் முறையாக எங்களை முன் வைத்து எங்களுக்காக நடத்துகிற நிகழ்ச்சி. அதுக்கு கலை அங்கிளும் அவரோட போர்ட் மெம்பர்ஸ்க்கும் எங்கள் நன்றி. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மேடை மேலே ஏறி நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது தமிழ் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்க, ஒரு டீல் போடலாமா? நாங்கள் உங்கள் இங்கிலீஷ் ஆக்சென்ட்டை கேலி பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எங்கள் தமிழ் ஆக்சென்ட்டில் கேலி பண்ண சரியா? குட். இன்னைக்கு தைரியமாக இங்கே அரட்டை அடிக்க வந்திருக்கிறவங்க லிகிதா செல்வன், सात्विक सेल्वन, मेहुल सुरेश, विशाल सुरेश, शिवानी प्रभु மற்றும் சூர்யா கனியூர். இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம சங்கம் இருக்குமா இருக்காதா? அது எப்படி இயங்கும்? யார் எடுத்து நடத்துவாங்க? சரி, இந்த 20 வருஷமா நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் இப்போ இப்படி ஒரு சந்தேகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஏன்னா இப்போ நீங்க தானே நடத்துறீங்க இல்லையா? உங்களுக்கு அப்புறம் நாங்க தானே இதை பத்தி யோசிக்கணும் இல்லையா? சரி, எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கலாம் வாங்க. முதல் கேள்வி, உங்க கண்ணோட்டத்துல நம்ம தென்பூவக தமிழ் சங்கத்திற்கு ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையா? சூர்யா, நீ என்ன நினைக்கிற? தமிழ் சங்க ராசி நேயர்களே, என் ஜோசியப்படி பார்த்தீங்கன்னா குரு 8வது இடத்துலையும் சனி 9வது இடத்துலையும் இருக்கிறதுனால தமிழ் சங்கம் எதிர்காலம் இன்னும் 7 வருஷம் அமோகமாக இருக்கும். இப்போ அடுத்த வாரம் குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு போகிறது. இப்போ விருச்சிக ராசியில தான் வந்து தமிழ் சங்கமே ஆரம்பிச்சது. அதனால கட்டாயமாக என்னால் சொல்ல முடியும், இன்னும் 2 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்குலாம் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. தமிழ் சங்கம் எதிர்காலம் 20 வருஷத்துல என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்து ஒரே லைன் சொல்லிட்டேன். அமுதே தமிழே அழகிய மொழியே என்னதுயிரே. இந்த ஒரு லைன் போதும் நம்ம எல்லா தமிழ் மக்களையும் ஒன்று சேர்த்து வைக்க. இதனால் வரும் நீங்க எல்லாரும் வந்து இந்த தமிழ் சங்கத்தை தமிழ் சங்கத்தையும் கலாச்சாரத்தையும் நல்லா கட்டி காப்பாத்திருக்கீங்க. எதிர்காலத்தை என்னால் உறுதியா சொல்ல முடியும், நம்ம இளைஞர்கள் இதை முன்னேற்றம். சூர்யா, நீ ஜோசிக்காரனா ஸ்டூடெண்டா? சிவானி, நீ என்ன நினைக்கிறேன்? நம்ம தமிழ் சங்கத்துக்கு எதிர்காலம் என்னன்னு யோசிக்காம எதிர்காலம் இருக்குதுதான் நல்லது, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னு நம்ம யோசிக்கிறோம். இது ஏதோ விளம்பரத்துக்காக ஆரம்பிச்ச சங்கம் இல்லை. ஒரு சின்ன சரமா ஆரம்பிச்சு இப்போ மழையிலேருந்து வெஸ்பாம் வரைக்கும் ஒரு மக்களை சேர்க்கிற சங்கிலியா மாறி இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எவ்வளவோ திறமைகள் இங்கு வெளியே வந்திருக்கு. மேடை கிடைக்காத விலங்குக்கு மேடையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்திருக்கு நம்ம தமிழ் சங்கம். நள்ளிரவில் தான் சுதந்திரம் பெற்றோம், இன்னும் விடியவில்லைன்னு ஒருத்தன் சொன்னான். விடிந்த நேரமாச்சு, போர்வைகள் என்னடா இருக்கும்னு இன்னொருத்தன் சொன்னான். நம்ம தமிழ் சங்கம் இருட்டில் இல்லை, என்ன ஆகும்னு கவலைப்பட நம்ம கண்ணை திறந்தாலே போதும். தென்பூவக தமிழ் சங்கத்துக்கு கண்டிப்பா எதிர்காலம் இருக்கும். அது ஏன்னா நாங்க யூத் தமிழ் சங்கம் மெம்பர்ஸ் வந்து இந்த சங்கம் கண்டினியூ பண்ண போறோம். தமிழ் சங்கம் ஃபியூச்சர்ல நாங்க டீன்ஸ் எல்லாம் தமிழ் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பாட்டி தாத்தாங்க இங்க வந்துட்டு அவங்களுக்கு போர் அடிக்குது, அவங்கள கூட தமிழ்ல பேசினீங்கன்னா இந்த போர் போயிடும். நிறைய பேருங்க இந்த தென்பூவக தமிழ் சங்கம்க்கு எதிர்காலம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த யோசனையே தப்பு. ஓ, எல்லாருமே எதிர்காலம் இருக்குன்னு சொல்றீங்களா? யாருக்குமே ஒரு டவுட் இல்லையா?
எனக்கு டவுட் இருக்குது. தேங்க்யூ சாத்விக், நீ பேசு. தென்போக தமிழ் சங்கம் அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா? எனக்கு சந்தேகம் தான். இங்கே இருக்கிற என்னோட நண்பர்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அது கேட்க நல்லா இருக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, பவர் ஸ்டார் ஆக்டரோட மூவி டிரெக்டர் இல்லாமல் கொஞ்சம் பாலா மூவி டிரெக்டர் மாதிரி யோசிக்கலாம். தமிழ் கலாச்சாரம் அதோட அறிவும் நம்ம சமுதாயத்தில் கம்மியாயிட்டே வருது. அதனால எதிர்காலத்தில் தென்போக தமிழ் சங்கத்தில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்களா? அதுவும் ஒரு கேள்விதான். இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குமா? அதுவும் சந்தேகம் தான். தமிழ் கலாச்சாரம் ஒரு ட்ரெஷர் செஸ் மாதிரி. அதோட மேப் இங்கே இருக்கிற தாத்தா பாட்டிங்க எங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் இருக்குது. அந்த மேப்பை எங்களுக்கு அவங்க தரலைன்னா நாங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், தென்போக தமிழ் சங்கம் அடுத்த தலைமுறைக்கு இருக்க தமிழ் கலாச்சாரத்தை எங்கள் ஜெனரேஷன் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சாத்விக், யூ மேக் குட் பாயிண்ட்ஸ். லிகிதா, what do you think? வணக்கம். என்னோட கண்ணோட்டத்தில் தென்போக தமிழ் சங்கம் அடுத்த தலைமுறைக்கும் இருக்கும். மாற்றங்கள் வருவதை நாம் பார்க்குறோம். அதனால்தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் இந்த அக்காவும் அந்த அண்ணாவும் தான் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த தென்போக தமிழ் சங்கமோட தலைவருக்கும் அதோட போர்ட் மெம்பர்ஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ லிகிதா. மேகோல், இன்னைக்கு பார்க்கும்போது தமிழ் சங்கம்னால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாம் தமிழியன்ஸ் சேர்ந்தா உட்காந்துருக்கோம். ஏன்னா தமிழ் சங்கம் இல்லாட்டி எனக்கு விஷா தெரியும், சூர்யா தெரியாது, சமீர் தெரியாது, லிகிதாவே தெரியாது. ஸோ அது ஒரு பெருமை. அது we have to be proud of that. இந்த தமிழ் சங்கம்னால தான் இது இருக்குது. ஆனா எனக்கு இவ்வளோ பத்தாது. எனக்கு சில ஆசை இருக்கு. நான் ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது நான் அந்த ஸ்கூல் மெனுல இருந்து ஒரு இட்லி வேணும், ஒரு தோசை, ஒரு சாம்பார் வேணும். எதுக்கு? இப்போ பார்க்கும்போது இந்த லஞ்ச் மெனு பார்க்கும்போது இந்த பிரெஞ்சு ஃபுட் இருக்குது, இட்டாலியன், ஸ்பானிஷ் எக்கச்சக்கமா இருக்குது. ஆனா தமிழ் ஃபுட் இருக்குதா? இல்ல. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணல, அதுலுமே லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணலாம். அப்போதான் காலேஜ்க்கு போயிடலாம். இது ஏபி பிரெஞ்சு இருக்குது, ஏபி ஜெர்மன், ஏபி ஸ்பானிஷ், இந்த சீனாக்காரங்களுமே அவங்களோட லாங்குவேஜ் ஏபி சைனீஸ். ஆனா தமிழ் இருக்குதா? இல்லையே. அதுக்காக தான் நான் நினைக்கிறேன் தமிழ் சங்கம்க்கு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி உங்களுக்கு எல்லா ஆசை இருக்குது. இந்த ஆசை இருக்கும் போது தான் தமிழ் சங்கம் இருக்கும். இந்த ஆசை இருக்கும் போது தான் தமிழ் சங்கம் வாழும். இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சங்கம் கண்டிப்பா இருக்கும். தேங்க்யூ மிஸ்டர் சாப்பாட்டு ராமன். ரெண்டாவது கேள்வி, நம்ம சங்கம் வளர என்னென்ன எதிர்ப்பு தடங்கள் அண்ட் தடைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஷால். தமிழ் சங்கம்க்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்கும். ஆனால் சில பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு பிரச்சனை தமிழ் யூத் மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்கள் இந்த சங்கமோட இவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிரச்சனை நம்ம தமிழ் ஹிஸ்டரியோ மொழியோ யூத்துக்கு தெரியல. வெரி குட். தேங்க்யூ. மேகோல். எப்பவுமே ஒரு வேலை பண்ணும்போது ஏதாச்சும் சொதப்பிடும். அப்படிதான் தமிழ் சங்கம் சில விஷயத்துல சொதப்பிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த யூத் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த தமிழ் சங்கம்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு சும்மா பார்ட்டி தான், இங்க தின்னுட்டு வீட்டுக்கு போகும். இப்பவே பார்க்கும்போது சில பசங்க போன்ல இருக்காங்க. இது மாதிரிதான். இதனாலதான் தமிழ் சங்கம்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது எப்படி யூத் தமிழ் சங்கம் பத்தி நினைக்கலாம்? அதுதான் ஒரு பிரச்சனை. அது பிரச்சனை சால்வ் பண்ணாதான் இப்போ இந்த தமிழ் சங்கம் பண்ண முடியும்.
தேங்க்யூ மேகோல். ஷிவானி, நீ என்ன நினைக்கிற? தமிழ் சங்கம்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதில் போய் டான்ஸ் பண்ணணும், பாட்டு பாடணும், ஒரு ஈவினிங் ஃபன் ஃபீல்டு இவெண்ட்டாக பார்த்துட்டு வரணும், அவ்வளோதானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது தாண்டி நிறைய இருக்குது. ஹாய் பாயிலே நம்ம கம்யூனிகேஷன் முடியுது. வணக்கம் ஹாய் ஆகவும் போயிட்டு வா பாய் ஆகவும் மாறினதுக்கு அப்புறம் சுருங்கினது மொழி இல்லை, கம்யூனிகேஷன் தான். போயிட்டு வானா அது நம்பிக்கை, ஆனால் பாய்னா அது போய் தொலைன்னு வெட்டி விடுற மாதிரி இருக்கும். அம்மா அப்பா பழக்காத இங்கிலீஷ் மொழியை சுத்தமாக பேசுறதுல கவனமாக இருக்கிற நாம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த தமிழ் மொழியை பேச முடியாதா என்ன? முயற்சி தான் பண்ணலாமே. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நாம தான் என்கரேஜ் பண்ணணும். நிகழ்ச்சியின் போது நாற்காலியும் முடிந்த பிறகு அமைதியான அரங்கமும் ஒரு கலைஞனுக்கு பெரும் வலி. தமிழ் சங்கத்துக்கு வர்றதுனால என்ன யூஸ்னு நினைக்கிற மனப்பான்மை ஒரு பெரிய தடை. இங்கே வருது நமக்கு காலேஜ் கிரெடிட்ஸ்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்ம லைஃப் ஃபேஸ் பண்ண யூஸ் ஆகும். இன்னைக்கு நம்மளோட தாய்மொழியான தமிழ் பேசுறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஒருத்தரும் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அதுக்கு அழகாக தமிழை பதில் சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் ஒன்றா செய்திருக்கு. மொழி ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்கள எத்தனை பேர் தமிழ் வீட்டில் பேசுகிறாங்க? ரொம்ப கம்மி. இவங்க எல்லாம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் தமிழ் சங்கத்துக்கு வரவும் மாட்டாங்க, நடத்தவும் முடியாது. தமிழ் பேச கற்றுக் கொடுக்க அம்மாவும் அப்பாவுக்கும் நேரமும் இல்லை, குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் காணும். சூர்யா, ஒரு இயக்கம், அதாவது ஆர்கனைசேஷன் நடத்தணும்னா முதல் தேவை பணம். இந்த பணத்தினால தான் வந்து இந்த மாதிரி கெட்டிங் ஹால், சாப்பாடு ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே. அது கூட உங்களை மாதிரி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம் வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளும் வந்து ஜான் ஹாப்கின்ஸ், ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் போய் என்ன காசு சம்பாதிச்சு கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. அது அவ்வளோ பிரச்சனை இல்லை. முக்கியமான பிரச்சனை என்னென்னா போட்டி, பொறாமை, கருத்து வேறுபாடு, அப்புறம் வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் முக்கியமாக தமிழ் பேசாமல் இருக்கிறது. இந்த தமிழ் பேசாமல் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம கலாச்சாரத்தை பற்றி நம்மளுக்கே தெரியல. அதனால வந்து தமிழ் பேச ஆரம்பிக்கணும். தேங்க்யூ. சாத்விக், தென்போக தமிழ் சங்கம் நமக்கு தமிழ் கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்த வருஷத்துக்கு 3 நாள் நிகழ்ச்சி தராங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற பெற்றோர்கள் தமிழ் கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பரதநாட்டியம், பாட்டு கிளாஸ், மிருதங்கம், பாலவிகர் மாதிரி பல கிளாஸில் போடுறாங்க. இப்படி வீக்கெண்ட் ஆனாவே நிறையா பேர் வீட்டில் ஊபர் சர்வீஸ் தான் நடக்குது. ஆனால் குழந்தைங்க இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் அதோட வேல்யூ ரியலைஸ் பண்ணாமல் அதில் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணுறாங்க. பல பண்டிகைகள் கூட ஏன் கொண்டாடுறது தெரியாமல் எங்கள் ஜெனரேஷன் இருக்கிறோம். அதோட வேல்யூவை சொல்லிக் கொடுக்க பெற்றோர்கள் தரமாடுறாங்க. தீபாவளினா அது வெறும் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு எஸ்எஃப்டிஎஸ் நிகழ்ச்சி வந்து தமிழ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினா மட்டும் போதாது. அது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னு முழுசாக புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார். 3வது கேள்வி, அப்படி எவ்வளோ தடைகள் இருக்கா? சரி, இப்போ அந்த தடைகளை உதச்சி எரிய ஏதாவது வழி சொல்லுங்க. மேகோ. நான் வந்து பிரச்சனை சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த தமிழ் சங்கம் வெப்சைட் இருக்குதுல்ல, அதில் 2 செக்ஷன் இருக்குது. ஒரு நியூஸ் செக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு அபவுட் செக்ஷன். இப்போது இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா இருக்குது, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஆனால் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த நியூஸ் செக்ஷனில் வந்து நியூஸ் போடலாம். அதுக்கப்புறம் இந்த அபவுட் செக்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏன்னா 4 லைன் பத்தாதமா. இந்த ஹிஸ்டரி வந்து தமிழ் சங்கம் வந்து 4 லைன் இல்லை, அதுவோட ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணாதான் இந்த சின்ன பசங்களுக்கு தெரியும் இந்த தமிழ் சங்கம் எதுக்காக இருக்குது, எதனால போகுது, அது எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஃபோனில் எல்லாம் கேம் விளையாடுறாங்க. இப்போ என் முன்னாடியே ஒரு பையன் ஃபோன் விளையாடுறான். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது.
இந்த தமிழ் சங்கம் வெப்சைட்ல வந்து இன்னொரு செக்ஷன் போடலாம். இது வந்து கேம் செக்ஷன். இதுல வந்து தமிழ் ஆங்கிரி பேர்ட்ஸ், தமிழ் ஃபோர்ட்நைட், தமிழ் எல்லா தமிழ் கேம்ஸ் போடலாம். அதுல வந்து எல்லா லெவலுக்கு அப்புறம் ஒரு தமிழ் ஃபேக்ட் இருக்கும், ஒரு தமிழ் சங்கம் ஃபேக்ட் இருக்கும். இந்த மாதிரி பண்ணாதான் இந்த யூத் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணாதான் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யூத் தமிழ் சங்கம் இருக்கும். தேங்க்யூ. லிகிதா, நீ என்ன நினைக்கிறேன்? கலிஃபோர்னியா, நியூ ஜெர்சி, விர்ஜீனியா எல்லாம் குழந்தைங்க ஒரு பாடத்திட்டம் வச்சு தமிழ் கற்றுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முயற்சி எங்கேயும் செஞ்சால் குழந்தைங்க சீக்கிரமாக தமிழை முறையாக கற்றுப்பாங்க. தமிழ் பேச்சு போட்டி, தமிழ் பி, இப்படி குழந்தைங்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வந்தால் தான் தமிழை நல்லா கற்றுப்பாங்க. இப்படி எல்லாரும் நல்லா தமிழ் பேசினாதான் இப்போ இருக்கிற மாதிரி தமிழ் சங்கத்தை ஜோராக நடத்தலாம். வாழ்க தமிழ், வளர்க தென்புலக தமிழ். தேங்க்யூ லிகிதா. சாத்விக். தென்போக தமிழ் சங்கம் அடுத்த தலைமுறைக்கு இருக்க தமிழ் கலாச்சாரத்தை எங்கள் ஜெனரேஷன் நல்லா கற்றுக்கணும். அதுக்கு ஒரு வழி, ஒரு இடத்துல நிரந்தரமாக தமிழ் மன்றம் அமைக்கலாம். அதில் தமிழ் புத்தக சாலை அமைச்சா எங்கள் ஏஜ் குரூப்லேருந்து தாத்தா பாட்டி ஏஜ் குரூப் வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். தமிழ் புத்தகங்கள் படித்தா தமிழும் தமிழ் கலாச்சாரமும் கற்றுக்க உதவியாக இருக்கும். நம் முன்னோர்கள் நிறையா விளையாட்டு மூலமாக வாழ்க்கைக்கு தேவையான அறிவு, அன்பு, வீரம், வலிமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை சொல்லி கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நொண்டி ஆட்டம் விளாண்டா கால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். பல்லாங்குழி விளாண்டா கணக்குக்கு உதவியாக இருக்கும். சிலம்பாட்டம் தமிழர்களோட வீரத்தை அதிகப்படுத்த உதவியாக இருந்தது. சம்மரானா குழந்தைங்கள் ஆர்ட், மியூசிக், ஸ்விம்மிங், மேத்துன்னு கேம்ப்க்கு போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ் கேம்ப் வச்சா அதில் கோலம் போட, பூ கட்ட, சிலம்பாட்டம், கரகாட்டம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். பாட்டி சமையல் கற்றுக்க கிளாஸ் நடத்தலாம். வத்த குழம்பு, சாம்பார் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க ஃப்யூச்சரில். இப்படி புதுசாக செஞ்சால் குழந்தைங்களுக்கு தானாக தமிழ் கலாச்சாரத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி. விஷால். சரி, இந்த பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணலாம்? முதல்ல நாங்கள் தமிழ் மெம்பர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக்கணும். அது எப்படின்னா பழைய மெம்பர்ஸும் புது மெம்பர்ஸும் சேர்ந்து குரூப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சர் மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. வெளியே வந்துட்டு தமிழ் கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ் சீனியர் சிட்டிசன்ஸோட பேசணும். இது பண்ணிங்கன்னா பாட்டி தாத்தாக்கு போர் அடிக்காது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தமிழ் பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் குழந்தைங்க வேஷ்டி கட்டிக்க மாட்டாங்க, இப்போ கட்டுறாங்க. அது ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் போட்டிருக்க கட்டிக்கோ ஒட்டிக்கோ வெல்க்ரோ வேஷ்டி வந்துருக்கோம். இதே மாதிரி நீங்க யூத் மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல சத்தியம் பண்றது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அதனால நான் 3 சத்தியம் பண்ண போறேன். 1, நான் தமிழியனா இருப்பேன். 2வது, என் அப்பா, அம்மா, அண்ணா 3 பேரை ஹெல்ப் பண்ண போறாங்க. 3வது, நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழை வளர்ப்போம். சிவானி. எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. கோஸ்டல் கிளீனப், ரத்த தான முகாம், இந்த மாதிரியான சில பொது சேவைகள் நடத்தினா தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையும் போய் சேருவோம். அதனால் பல வகையான ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறோம் வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த சர்வே மாதிரி நடத்தினா மக்களோட கருத்தும் தெரிய வரும். அதால் பல புது ஐடியாஸ் கிடைக்கலாம். நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணால் இன்னும் நல்ல ஐடியாஸ் எல்லாம் வாழலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, தயங்காமல் தமிழ் பேசணும். தப்பாக பேசினாலும் தமிழை பேசலாம், திருத்திக்கிற எண்ணம் இருந்தால்.
தமிழ் மொழிக்குன்னு ஒரு அழகு இருக்குது. ஒரே வார்த்தையில் 3 டென்ஸ், அதாவது காலங்களையும் குறிக்க முடியும். ஊறுகாய், இதுக்கு ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் நம்ம தமிழ் சங்கத்துக்கு கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது. தண்ணி ஊற்றினா செடி வளரும், ஆனால் தமிழ் பேசினா நாம வளருவோம். நன்றி, வணக்கம். சூர்யா, ஒரு தடைன்னு பார்த்தா கண்டிப்பா அதோட தீர்வும் வரும். சில தீர்வுகள் என்னன்னா வந்து நம்மள மாதிரி இளைஞர்கள் 2-3 பேரை தமிழ் சங்கம் போர்டில் சேர்க்குறது. சாத்துக்கு சொன்ன பற்றி இப்படி சேர்த்தீங்கன்னா நீங்க நம்மள்கிட்ட வந்து சங்கத்தை எப்படி நடத்தணும், கலாச்சாரத்தை பத்தி சொல்லி கொடுத்து நம்ம மற்ற இளைஞர்கள்ட்ட கண்டிப்பா சொல்லி தர முடியும். இன்னொன்று வந்து முக்கியமான என்னன்னா வந்து அம்மா அப்பா கட்டாயமா குழந்தைகிட்ட தமிழ் பேசியே ஆகணும். இப்போ எல்லாரும் தமிழ் பேசுறீங்கல்ல, குழந்தைகிட்ட தமிழ் பேசுங்க, சிம்பிள், அவ்வளோதான். இது எப்படி பண்ணலாம்னா வந்து தமிழ் சீரியல் எக்கச்சக்கமா இருக்கு. சரவணன் மீனாட்சி, பிக் பாஸ் கூட, பிக் பாஸ் எக்ஸாக்ட்லி, அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவ வந்து இங்கிலீஷ் கார்ட்டூன் பார்க்குற மாதிரி அதையும் வந்து ஒரு 1 hour பார்த்தாங்கன்னா வந்து ஈஸியாக ஜோக்கும் புரிஞ்சுப்பாங்க, உங்களோட நன்னா தமிழும் பேசிடுவாங்க. இந்த மாதிரி தீர்வுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த தமிழ் சங்கம் எதிர்காலத்தில் முன்னேறும். நன்றி. தேங்க்யூ. டு ரீகேப், விஷால் சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணலாம், மேகுல் சொன்ன மாதிரி ஒரு கேம் செக்ஷன் ஆட் பண்ணலாம், ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆத்தில் தமிழ் பேசணும். டு பாப்புலரைஸ் SFTS இருக்கிறதும் நம்ம கையில் தான். ஸோ தமிழ் பேசும்போது வீட்டில் we can preserve அந்த culture for நம்ம பசங்க. இவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பற்றி யோசிச்சு முடிவு எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம சங்கம் இன்னும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நம்புகிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்த சங்கத்துக்கும் பூ பண்ணாததுக்கு உங்களுக்கும் எங்கள் நன்றி.